வெல்கம் டு ஜாக்கி சினிமாஸ். இது வந்து 2வது எபிசோடு. இதில் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி தான் பேலியோன்றதை வந்து நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் மருத்துவருடைய தக்க ஆலோசனை இல்லாமல் பேலியோ டயட் எடுக்கக்கூடாது. ஸோ இப்போ 2வது எபிசோட் பார்க்கலாம். இந்த கார்போஹைட்ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு ஒரு 100 கிராம் அரிசியில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வகை அரிசியில் ஒரு பொன்னி அரிசி எடுத்துங்க. ஒரு குறிப்பிட்ட வகை அரிசியில் 100 கிராம் அரிசியில் கிட்டத்தட்ட 60 70 கிராம் வந்து சுகர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சுகர் தான் கார்போஹைட்ரேட். அப்போது மறைமுகமாக நீங்கள் வந்து இனிப்பை வந்து அரிசி மூலியமாகவோ கோதுமை மூலியமாகவோ நீங்கள் வந்து திரும்ப திரும்ப சாப்பிட்றீங்க. நீங்கள் ஒரு மைசூர் பாகு சாப்பிட்டாலோ இல்லை ஒரு ஜிலேபி சாப்பிட்டாலோ இல்லை ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் குடித்தாலோ இல்லை ஒரு சக்கரை போட்டு காப்பி குடித்தா தான் உங்கள் உடம்புல சக்கரை சேருது, அதெல்லாம் நம்ம கட் பண்ணியாச்சுன்னா நம்ம உடம்புல வந்து சக்கரை சேர்றதில்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க. அது தவறு. கார்போஹைட்ரேட் அப்படிங்கிறதும் ஒரு வகையத்தில் ஒரு மறைந்த ஒரு சர்க்கரை தான். அதை நீங்கள் வந்து எந்த வடிவில் நீங்கள் எடுத்தாலும் அது உங்கள் உடம்புல சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போது குறிப்பிட்ட அளவுக்கு மேலே ஏற்கனவே உங்களுக்கு டயபெட்டிக் இருக்குது, திரும்ப திரும்ப நீங்கள் இதையே வந்து 6 முறை 8 முறை 15 முறை நீங்கள் சாப்பிட்டீங்கனாலும் உங்கள் உடம்புல அத்தனை கிராம் சர்க்கரை வந்து சேர தான் செய்யும். ஸோ எந்த விதமான மருந்து மாத்திரை நீங்கள் வந்து எடுத்தாலும் உங்களுடைய சர்க்கரை அளவுகள் வந்து மாத்திரை எடுக்க எடுக்க கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரியே தான் இருக்குமே தவிர்த்து மாத்திரையினுடைய அளவுகள் வந்து கூடிக்கிட்டே போகும். அது வந்து நீங்கள் உங்களுடைய குடும்பம் சுற்றுச்சூழல் இருக்கிறவங்ககிட்டே நீங்கள் வந்து பரிசோதனை பண்ணி பார்க்கலாம். ஒரு 10 வருஷத்துக்கு 15 வருஷமாக எனக்கு வந்து டயபெட்டிக் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு என்ன மருந்து கொடுத்துருக்காங்க, இன்றைக்கி என்ன மருந்து கொடுத்துருக்காங்க. சொல்லப்போனால் 15 வருஷத்துக்கு முன்னாடி விட இப்போ அவங்க குறைவாக தான் சாப்பிட்ருப்பாங்க, பயந்துக்கிட்டே தான் சாப்பிடுவாங்க. ஐயோ அது சாப்பிடக்கூடாது, இது சாப்பிடக்கூடாது, இது சாப்பிட்டா வந்து சுகர் ஏறிடும், அது சாப்பிட்டா சுகர் ஏறிடும். ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மருந்தினுடைய அளவுகள் அது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதிகரிச்சிருக்கும். சொல்லப்போனால் இன்னும் 2-3 மருந்துகள் கூட சேர்ந்துருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா திரும்ப திரும்ப நீங்கள் வந்து சர்க்கரையை மறைமுகமாக வந்து இனிப்பாக சாப்பிட்டுட்டு கார்போஹைட்ரேட் உடம்புல ஏற்றிக்கிட்டு குளுக்கோஸ் லெவலில் உடம்புல ஏற்றிக்கிட்டு நீங்கள் எத்தனை தான் மருந்து சாப்பிட்டாலும் அது வந்து கண்ட்ரோல் ஆகிறதில்ல. சரி, அப்போது பேலியோவில் இது எப்படி கண்ட்ரோல் ஆகுது அப்படின்னா, கொழுப்பு ஒரு மாமிச கொழுப்பாக இருக்கட்டும் இல்லை வந்து சைவத்தின் மூலியமாக கிடைக்கக்கூடிய கொழுப்பாக இருக்கட்டும், உணவுப் பொருட்கள் மூலியமாக கிடைக்கக்கூடிய கொழுப்பாக இருக்கட்டும், பாலில் இருக்கும் கொழுப்பு, வெண்ணெய், நெய், செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய், தேங்காய், பச்சை தேங்காய், அவகோடா, இந்த மாதிரியான விஷயங்களில் உங்கள் உடம்புக்கு கிடைக்கக்கூடிய இயற்கையான கொழுப்பு வந்து உடம்புல வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஜெரிக்காது. இது வந்து ஸ்லோவாக தான் உங்களுடைய உடம்புல வந்து நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜீரணமாகும். அதனால் என்ன நடக்குது அப்படின்னா நல்லா பசி தாங்கும். 1. 2வது பார்த்திங்கன்னா இந்த கொழுப்பு வந்து உடலுக்கு வந்து நன்மை அளிக்குது. ஏன் நன்மை அளிக்குதுன்னா, பேலியோவில் வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் சாப்பிடக்கூடிய கார்போஹைட்ரேட்டின் அளவு பார்த்திங்கன்னா 40 கிராமுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். எதுக்காக அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, 40 கிராம் இல்லை 50 கிராமுக்கு மேலே நீங்கள் வந்து கார்போஹைட்ரேட் சார்ந்த உணவுகளை நீங்கள் எடுக்கும் பொழுது உங்களுடைய உடம்பு வந்து குளுக்கோஸை வந்து எரிக்க ஆரம்பித்து அதிலிருந்து சக்தியை பெற்றுக்கொள்ளும். இப்போ நீங்கள் வந்து கொழுப்பு சார்ந்த உணவுகள் எடுத்து 40 கிராமுக்குள்ள கார்போஹைட்ரேட் உணவுகளை கட்டுப்படுத்தி கொண்டால் இந்த கொழுப்பிலிருந்து தான் அந்த உடல் வந்து தனக்கான சக்தியை எடுத்துக்கொள்ளும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கொழுப்பு சார்ந்த உணவுகளை வந்து நீங்கள் கார்போஹைட்ரேட் மாதிரி இஷ்டத்துக்கும் சாப்பிட முடியாது. இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம் இந்த டயட்டில் அப்படின்னா, சிக்கனோ மட்டனோ இல்லை முட்டையோ இல்லை தேங்காயோ இல்லை இந்த கொழுப்பு சார்ந்த எந்த சைவ அசைவ பொருட்களாக இருந்தாலும் வயிறு நிரம்ப சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சிலர் கேட்பாங்க, அப்போ நான் வந்து ஒரு 4 முழு கோழி சிக்கன் சாப்பிட்லாமா, இல்லை ஒரு 20 முட்டை சாப்பிட்லாமா? சாப்பிடுங்க. ஏன்னா சாப்பிட முடியாது. ஒரு மூட்டை பாப்கார்ன் உங்ககிட்ட கொடுத்தா நீங்கள் இஷ்டத்துக்கு உங்களுக்கு டைமே தெரியாமல் நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஸ்வீட்டை கொடுத்தா திகட்ட சாப்பிடுவீங்க. அதனோட கலோரி அளவுகள் நீங்கள் பார்க்கும்போது இந்த கொழுப்பு அளவுகளை ஒரு லெவலுக்கு தான் உங்களால் சாப்பிட முடியுமே தவிர்த்து அதுக்கு மீறி உங்களால் சாப்பிட முடியாது. ஏன் காரணம் அப்படின்னா, உங்கள் வயிறு நிறைஞ்சிடும். சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மூளை வந்து நீங்கள் திரும்ப திரும்ப சாப்பிடுங்க அப்படின்னு தூண்டாது. அந்த கிரேவிங்ஸ் வந்து கொழுப்பு சார்ந்த உணவுகளில் இருக்காது. இதுதான் வந்து முக்கியமான காரணம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட அளவு ஒருத்தர் சாப்பிட்ட உடனே அவருடைய வயிறு நிறைந்து விடுகிறது. 1. மீண்டும் பசி எடுக்கிறதுக்கு 4-5 மணி நேரம் குறைந்தது அவர் சாப்பிட்ட உணவுப்படி ஆகும். அப்போ என்ன ஆகுதுன்னா, நடுவில் பசிக்கலை அப்படின்னும் போது கிரேவிங்ஸ் கம்மியாகும். இந்த கிரேவிங்ஸ் கம்மியாகிறதுனால ஒரு பெரிய பெனிஃபிட் என்ன அப்படின்னா, சிப்ஸு சாப்பிட்லாம், சரி ஒரு 2 மணி நேரம் ஆச்சு சாப்பிட்டு ஒரு பஜ்ஜி சாப்பிட்லாம், இல்லை எதனா ஒரு ஸ்வீட் சாப்பிட்லாம், ஒரு மிச்சர் பேக்கெட் சாப்பிட்லாம். இந்த மாதிரியான அதர் ஃபுட்ஸு தேவையில்லாத வயிற்றை குப்பையாக்கி கொள்ளக்கூடிய உணவுகளை நீங்கள் சாப்பிடுவதிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எல்லாரும் டயட்டில் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு இதுதான் வந்து மிக முக்கியமான ஒரு காரணம். என்ன காரணம் அப்படின்னா, பசி அடங்காது. அவங்களுக்கு வந்து பசி இருந்துக்கிட்டே இருக்கும். 2வது கிரேவிங்ஸும் இருந்துக்கிட்டே இருக்கும். எதையாவது ஒன்று சாப்பிட்டே ஆகணும், ஏன்னா நம்ம டயட்டில் இருக்கோம், பசிக்குது, முடியல. இதுக்கப்புறம் வந்து பார்த்தா 4 ஃபுட்டாக சாப்பிட சொல்லியிருக்காங்க, இப்போ சாப்பிட்டு 2 மணி நேரம் தான். ஏன்னா கார்போஹைட்ரேட் உணவுகளை நீங்கள் சாப்பிட 1 மணி நேரத்துக்குலாம் உங்களுக்கு வந்து பசிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த குளுக்கோஸ் முடிஞ்ச உடனே அடுத்து திரும்ப அது கொடு அப்படின்னு தான் கேட்கும்.
அப்போ நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டுட்டு இருந்தாலும் உங்களுக்கு வந்து பசி அடங்காது. பசி என்ற உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால கார்போஹைட்ரேட் சார்ந்த டயட் முறைகளில் மக்கள் வெறுத்து போய் இது போதும் என்னால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அவங்க இழந்த எடையை விட 2 பங்கு எடையை ஏற்றிக்கொள்வதற்கான ஒரு மிக முக்கியமான ஃபெயிலியருங்கிறது இதுதான். இதையும் தாண்டி எடை குறைத்து அதன்படியே செயல்படுற மக்கள்லாம் இருக்காங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயம். ஏன்னா அவங்களுடைய மன உறுதி வந்து எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. பட்னி வந்து தாங்கக்கூடிய சக்தி இருக்கும் அவங்களுக்கு. இந்த மாதிரி இருப்பாங்க. சரி, பசி அடங்கிறது, வெயிட் லாஸ் இது மட்டும்தான் பேலியோலையா அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, வெயிட் லாஸ் இதில் எப்படி ஏற்படுது? இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க கார்போஹைட்ரேட் உணவுகள் சாப்பிடாமல் கொழுப்பு சார்ந்த உணவுகள் சாப்பிட்றதுனால பசி உங்களுக்கு அடங்கிடுது அப்படின்னு சொல்லிட்டீங்க, நாங்கள் ஒத்துக்கிறோம். கொழுப்பு உடலுக்கு கெடுதி இல்லையா? கொழுப்பு போய் உங்களுக்கு வந்து மாரடைப்பு, திருப்பியும் உடல் பருமனுக்கு காரணமே கொழுப்பு தான் சொல்லும்போது நீங்கள் வந்து கொழுப்பே அதிகமாக எடுக்கணும், 40 கிராம் கூட தான் கார்பு எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே, கார்பில் தான் கொழுப்பே இல்லையே, இது வந்து எப்படி உங்களுக்கு உடல் எடையை குறைக்கும், எப்படி ஆரோக்கியம் தரும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கொழுப்பு 40 கிராம் கார்புக்கு உள்ள நீங்கள் வந்து கார்போஹைட்ரேட் 40 கிராமுக்குள்ளே நீங்கள் லிமிட் பண்ணிக்கிட்டு கொழுப்பு அதிகமாக நீங்கள் சாப்பிடும்பொழுது என்ன ஆகுது உடம்புக்கு அப்படின்னாக்கா, கொழுப்பு உடலில் போய் சேர்க்குது, கொழுப்பு சார்ந்த உணவுகள் உடலில் போய் சேர்க்குது, அதுக்கு வந்து மெதுவாக ஜீரணமாகுது. அதனால் உங்களுக்கு வந்து பசி எடுக்கிறது இல்லை. உடம்புக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து சக்தி தேவைப்படும் இல்லைங்களா? 2 விதமான சக்தியில் தான் வந்து உடம்பு இயங்குது. ஒன்று குளுக்கோஸ் சார்ந்த உணவு முறை மூலமாக உடம்புல ரத்தத்தில் குளுக்கோஸ் பாஞ்சு அது மூலயமா சக்தி எடுத்துகிட்டு உடம்பு இயங்குது. இரண்டாவது பார்த்திங்கன்னா கொழுப்பு மூலயமா தான் உடல் இயங்கும். அதுக்கு நல்ல ஒரு எளிமையான உதாரணம் சொல்லணும்னா, ஒரு பூகம்பம் நடக்குது ஏதோ ஒரு ஊரில், இடிபாடில் நீங்கள் வந்து பேப்பரில் படிச்சிருப்பீங்க. 15 நாட்களுக்கு பிறகு ஒரு முதியவர் மீட்கப்பட்டார், 20 நாளுக்கு அப்புறம் ஒருத்தர் வந்து புதையிலேருந்து நாங்கள் உயிரோட மீட்டோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்படின்னா அவங்களுக்கு எந்த காயமும் படாமல் ஒரு ரூம் மாதிரியான ஒரு பிளேஸில் வந்து அவங்க மாட்டிக்கிறாங்க. அப்படின்னா குடிக்க தண்ணி இருந்தால் போதும், அவங்களால வந்து தப்பிச்சிக்க முடியும். எப்படின்னா உடம்புல இருக்கிற கொழுப்பு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க உடம்புல வந்து சக்தியை கொடுத்து உயிரோட வச்சு காப்பாற்றி அவரை வந்து இறக்க விடாமல் செய்யுது. இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி கார்போஹைட்ரேட் இல்லைனா ஒருத்தர் இறந்துருவார் அப்படின்னாக்கா 20 நாள் எப்படி அவங்க வந்து சாதம் சாப்பிடாம இல்லை இந்த கார்போஹைட்ரேட் உணவுகள் இல்லாமல் உயிரோடு இருக்க முடியாது. எத்தனையோ பேர் உண்ணாவிரதம் இருக்கிறது நீங்கள் பார்த்துருக்கலாம். அவங்களாம் வெறும் தண்ணி குடிச்சிட்டு மட்டும் உண்ணாவிரதம் இருப்பாங்க. ஸோ தண்ணியில் என்ன இருக்குது உங்களுக்கு? அந்த தண்ணீர் மட்டும் குடித்தா போதுன்னா உடம்பு வந்து கொழுப்புலேருந்து தனக்கு தேவையான சக்தியை எடுத்துக்குது அப்படிங்கிறது தான் அதில் இருக்கிற ஒரு விஷயம். ஸோ உடம்பு வந்து 2 விதமான இயக்கம். ஒன்று வந்து கார்போஹைட்ரேட் சார்ந்த உணவுகள் மூலிமா குளுக்கோஸ் மூலிமா அதிகமாகி அந்த குளுக்கோஸ் மூலிமா எனர்ஜி எடுத்துகிட்டு உங்களை நடமாட வைக்குது. அந்த குளுக்கோஸ் கிடைக்கல அப்படின்னா கொழுப்பு மூலிமா உங்களை வந்து உடம்பு வந்து சக்தியை எடுத்துக்கிட்டு அது மூலிமா இயக்கத்தை அது வந்து கொண்டு வருது. சரி, இதே 40 கிராம் எண்ணெய் அளவு 40 கிராமுக்கு மேலே போனால் தான் கார்போஹைட்ரேட் உடம்பு வந்து ஆட்டோமேட்டிக்காக குளுக்கோஸ் வந்து சக்தி எடுக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு வந்து அந்த குளுக்கோஸ் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பசி எடுக்க வச்சு 40 கிராமுக்கு மேலே உங்களை வந்து கார்போஹைட்ரேட் சாப்பிட வச்சிடும். 40 கிராமுக்குள்ளே நீங்கள் வந்து கார்போஹைட்ரேட் எடுத்துக்கிட்டு அதிகமாக கொழுப்பு சாப்பிடும்போது என்ன ஆயிடுதுன்னா உடம்புக்கு வந்து பசி எடுக்கிறது இல்லை. நீங்கள் சாப்பிட்ட கொழுப்பினுடைய உணவுனுடைய அளவுகளும் கம்மி. ஏன்னா உங்களால் ஒரு லெவலுக்கு மேலே அதை சாப்பிட முடியாது. அதுக்கப்புறம் உடம்பு என்ன பண்ணுன்னா ஏற்கனவே தேக்கி வச்சிருக்கிற வயிற்றை சுற்றி தேக்கி வச்சிருக்கிற உடலை சுற்றி தேக்கி வச்சிருக்கிற கொழுப்புலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி அது வந்து எனர்ஜி எடுக்க ஆரம்பிக்கும். ஒன்று, இதனால தான் உங்களுக்கு வந்து கொழுப்பு அதிகமாக சாப்பிடும்போது உடல் எடை குறையிறதுக்கான முக்கியமான காரணம் ஒன்று. ரெண்டாவது, தானியங்கள் சார்ந்த உணவு, அதாவது கார்போஹைட்ரேட் உணவுகள் நீங்கள் அதிகமாக எடுக்கும்போது உடல் அதிகப்படியான நீரை உடலில் தேக்கி வைத்துக்கொள்ளும். அந்த நீர் எடை அதுதான் வந்து பேலியோவில் முதலில் குறையும் எடை. ஒரு சிலர்லாம் நீங்கள் வந்து எங்களுடைய குரூப் வந்து நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் வந்து டயட் பேலியோ டயட் துவங்கிய 10 நாள் 15 நாள்லாம் வந்து 5 கிலோ குறைந்து விட்டது, 6 கிலோ குறைந்து விட்டது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க. அதுக்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா அந்த தானியங்களால் உடலில் சேர்த்து வைக்கப்பட்ட நீர் எடை வந்து முதல்ல குறையும். அது குறைஞ்சதுக்கு அப்புறம் தான் உடலில் தேக்கி வைத்திருக்கக்கூடிய கொழுப்பை வந்து உடல் எரிக்க ஆரம்பிக்கும். இதுதான் வந்து மிக முக்கியமான ஒரு அம்சம் பேலியோவில். அதனால் இப்போ கொழுப்பு சார்ந்த உணவுகள் மூலிமா உடல் எடை ஏன் குறையுது அப்படின்னா இதுதான் மிக முக்கியமான காரணம். கொழுப்பு வந்து உடல் வந்து எனர்ஜியாக உடல் ஏற்கனவே தேக்கி வச்சிருக்கிறது எடுக்கு. சரி, கொழுப்பு ஏன் உடலில் தேங்குது? எதுக்குனால எப்படி வந்து தொப்பை வருது அப்படின்னா, நீங்கள் வந்து சாதாரணமான ஒரு சாப்பாடு நீங்கள் சாப்பிட்றீங்க. காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இட்லி 4 தோசை இல்லை பூரி கிழங்கு ஏதோ ஒன்று சாப்பிட்றீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, மதியானம் நல்ல சாப்பாடு நிறைய அரிசி சாதம் போட்டுட்டு நல்ல குழம்பு ரசம் மோர் காய்கறி கூட்டு, நான்வெஜ் சாப்பிட்றவங்க கூடவே நான்வெஜ் சிக்கன் மட்டன் முட்டை ஏதோ ஒன்று சாப்பிட்றாங்க. ராத்திரியும் இதே மாதிரி ஏதோ சப்பாத்தி அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதோ சாப்பிட்றீங்க. இல்லை ஜங்க் ஃபுட் சாப்பிட்றீங்க, பிஸா பர்கர் ஏதோ ஒன்று சாப்பிட்றீங்க. இதில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கார்போஹைட்ரேட் உணவுகள். இது கூட நீங்கள் என்ன சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா கொழுப்பும் சேர்த்து சாப்பிட்ருக்கீங்க. கொழுப்பு எந்த விதத்தில் உங்களுக்கு உடம்புக்குள்ளே போகுதுன்னா நீங்கள் சாப்பிட்ட வடை மூலியமாவோ பூரி மூலியமாவோ இல்லை மற்ற விஷயங்கள் சீஸ் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. வேறு என்னென்னலாம் உங்களுக்கு வந்து உணவில் வந்து கொழுப்புன்னு சொல்லிட்டு சேர்க்குறாங்களோ, சுவைக்காகவோ இல்லை வறுக்கிறதுக்காகவோ இல்லை பொரிக்கிறதுக்காகவோ சேர்க்குறாங்களோ அதன் மூலயமா அது வந்து உள்ளே போகும். அப்போ என்ன ஆகுதுன்னா 40 கிராமுக்கு அந்த கணக்கில் இதில் இருக்காது. ஏகப்பட்ட கிராம் நீங்கள் வந்து கார்போஹைட்ரேட் சாப்பிட்டுட்டு உடம்பு வந்து குளுக்கோஸ்லேருந்து எனர்ஜி எடுத்துகிட்டு அட்டகாசமாக உங்களை நடமாட வைக்கும். ஆனால் நீங்கள் அதன் கூட சாப்பிட்ட கொழுப்பு என்ன ஆகுது அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா அந்த கொழுப்பு தான்
வெளியே போகிறதுக்கு எந்த வழியும் இல்லாமல் உங்கள் தொப்பையை சுற்றி உங்கள் உடலை சுற்றி சேர்ந்து நீங்கள் உடல் பருமனாகக்கூடிய மிக முக்கியமான காரணியாக அந்த கொழுப்பு விளங்குது. ஓகே, அந்த கொழுப்பும் பேலியோவில் சாப்பிடக்கூடிய கொழுப்பும் ஒன்றா அப்படின்னா இல்லை. ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா நிறைய நீங்கள் பேக்கெட்டில் விற்கிற ஆயில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைகளில் ப்ராசஸ் செய்யப்பட்ட உணவுகள், இந்த மாதிரியான விஷயங்கள், துரித உணவுகள், இப்படி விஷயங்களில் இருக்கிற கொழுப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே உடலுக்கு கெடுதல் தரக்கூடிய கொழுப்பு. சரி, அந்த கொழுப்பு என்ன ஆகுது அப்படின்னா உடலை பருமனாக்குவதோடு இருதய குழாய்களில் கொண்டு போயிட்டு அவங்களுக்கு அடைப்புகளை ஏற்படுத்தி ஹார்ட் அட்டாக்கு மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் கொண்டு வருது. அது மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. சைனஸ் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்கும். அதுக்கெல்லாம் மிக முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தானிய உணவுகள் தான். இது மட்டும் சொல்கிறதுக்கு இல்லை, சொரியாசிஸ்லேருந்து பலவிதமான உபாதைகள், பிகார்ட் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கு வரக்கூடிய இந்த கர்ப்பப்பையில் வரக்கூடிய நீர்க்கட்டிகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உடல் பருமன், தைராய்டு பிரச்சனைகள், அதுக்கப்புறம் பலவிதமான பிரச்சனைகள், அதெல்லாம் எதனால் வருது? இப்போ டயபெட்டிக் நார்மல் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சர்க்கரை நீரிழிவு, அதுக்கப்புறம் இருதயம் சார்ந்த பிரச்சனைகள், இது எல்லாமே மிக முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தானிய உணவுகளால் வரக்கூடிய உபாதைகள் தான். கொழுப்பு சாப்பிடும்போது இது சரியாகுதா அப்படின்னா சரியாகுது. என்ன விதமான கொழுப்பு நீங்கள் சாப்பிட்றீங்கன்றதை பொறுத்து அது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம். என்ன கொழுப்பு பேலியோவில் பரிந்துரைக்கக்கூடிய கொழுப்புகள் என்ன? தேங்காயின்னு சொல்கிறாங்க, முட்டை சொல்கிறாங்க. முட்டையில் முட்டைனா வெறும் முட்டை மட்டும் இல்லை, எல்லோரும் வெறும் அந்த மஞ்சள் கருவை தூக்கி போட்டு வெறும் வெள்ளை மட்டும் சாப்பிடுவாங்க. அது பிரயோஜனமே கிடையாது. அந்த மஞ்சள் கருவில் தான் முட்டையினுடைய முழு ஆரோக்கிய உடலுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் அதில் இருக்குன்றதுனால முழு முட்டையை தான் இதில் சாப்பிட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இறைச்சி வகைகள், அதுக்கப்புறம் இறைச்சி வகைகளில் கூட பார்த்திங்கன்னா கொழுப்பு நீக்கப்பட்ட இறைச்சி வகைகள், கொழுப்போடு சேர்ந்து இறைச்சி வகைகள் தான் சாப்பிடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைவத்தில் நீங்கள் பால் எடுத்துக்கலாம். பால் சார்ந்த பொருட்கள், பன்னீர், வெண்ணெய், நெய், அதுக்கப்புறம் எண்ணெய், சமையல் எண்ணெய் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா செக்கில் ஆட்டிய தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆலிவ் ஆயில், இதெல்லாம் தான் எடுத்துக்கணும். ஏன் இது செக்கில் ஆட்டின எண்ணெய் தான் ஏன் எடுக்கணும்? நார்மல் எண்ணெய் இப்போ கடையில் விற்கிறாங்க, பேக்கெட்டில் போட்டு விற்க, அதுதான் பிரச்சனை. ஏன்னா பேக்கெட்டில் உங்களுக்கு விற்கும்போது அதுக்கு சில ப்ராசஸ் அவங்க பண்ணுறாங்க. எதுக்காக அந்த ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னா 1 வருஷம் 2 வருஷம் ஷெல்ஃப் லைஃப் இருக்கணும், இந்த கடையில் அந்த ஸ்டோரேஜில் வச்சுருக்கணும், அதுக்கப்புறம் மக்கள் வாங்குவாங்க அப்படின்றதுக்காக, அந்த கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக சில விஷயங்கள் அவங்க அந்த எண்ணெய்க்கு பண்ணுறாங்க. அந்த விஷயங்கள் தான் உங்களுக்கு மாரடைப்புக்கான மிக முக்கிய காரணிகளில் ஒன்றாக விளங்குகிறது. அதுபோக ஏகப்பட்ட கலப்படங்கள் நடக்கிறது. இதெல்லாம் ஒரு காரணம். செக்கில் ஆட்டின எண்ணெய்னு வரும்போது நீங்கள் உங்களுக்கு அக்கம் பக்கத்தில் தெரிஞ்ச இடத்துல இப்போ நிறைய இடத்துல விற்பனைக்கு வருது, தெரிஞ்ச நல்ல சோர்ஸ்லேருந்து நீங்கள் வாங்கும்பொழுது அந்த எண்ணெய் உங்களுக்கு இந்த விதமான தொந்தரவுகள் எதையும் செய்யறதில்லை. அது ரொம்ப நாளைக்கு நீங்கள் வச்சிருக்க முடியாது. உடனுக்குடன் நீங்கள் சமைச்சிடுறதுனால இது ஒரு பெரிய உலகமாக சீக்ரெட்லாம் ஒன்றும் கிடையாது. 30 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எப்படி ஆயில் வாங்கி நீங்கள் சமையல் பண்ணீங்கன்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டில் எடுத்துகிட்டு போவீங்க, எண்ணெய் கடைக்கு போவீங்க, 2 ரூபாய்க்கு எண்ணெய் கேட்பீங்க, அவங்க நிரப்பி கொடுப்பாங்க, எடுத்துகிட்டு வருவீங்க, 4 நாள் அதை சமைப்பீங்க, எண்ணெய் காலி ஆகிடும், திருப்பி கடைக்கு கொண்டு போவீங்க, எண்ணெய் வாங்குவீங்க. இப்படி தான் அது போகும். ஏன்னா அதுக்கு மேலே வச்சுன்னா அந்த எண்ணெய் கெட்டு போயிடும். அப்படி தான் நீங்கள் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தீங்க. கிட்டத்தட்ட அதே தான் இங்கேயும். ஸோ இந்த வெர்ஜின் அப்படின்னு சொல்லக்கூடிய கோகோனட் ஆயில் அப்படின்னா ஜிஞ்சிலி ஆயில், இது நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு பேக்கெட்டில் அடைத்து விற்கக்கூடிய ஹைட்ரோ ஜெனரேட்டட் செய்யப்பட்ட ஆயிலில் கிடைக்கக்கூடிய கெடுதல்கள் எதுவும் கிடைப்பதில்லை. 1. 2வது பேலியோவில் பொரித்த உணவுகள் கூடாது அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். அதனால் டீப் ஃப்ரை நீங்கள் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அது மிக மிக முக்கியமான ஒரு காரணம். டீப் ஃப்ரை செய்யப்பட்ட உணவுகள், அதிகம் எண்ணெய், அதிக சூட்டில் திரும்ப திரும்ப பொரித்து எடுக்கப்படும் உணவுகளை சாப்பிடக்கூடிய எல்லோருக்குமே பார்த்திங்கன்னா உடல் பருமன், அப்புறம் பார்த்திங்கனாக்கா இருதயத்தில் இரத்த குழாய்களில் அதிக கொழுப்பு சேருதல், அதனால் வரக்கூடிய அடைப்புகள்னு பல பிரச்சனைகள் வருது. அது நீங்கள் வீட்டில் சுடுற அப்பளமாக இருக்கட்டும், வெளியில் நீங்கள் வாங்கி சாப்பிட்ற பஜ்ஜி, மற்ற எந்த விதமான பொருள், அது ஹைஃபை கடையிலேருந்து சாதாரண ரோட்டு கடை வரைக்கும் நான் சொல்கிறேன். திரும்ப திரும்ப ஒரே ஆயிலில் சூடு பண்ணுறது ரொம்ப ஆபத்தான, அந்த மாதிரியான தின்பண்டங்களை சாப்பிடுறது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம், உடலுக்கு ரொம்ப கேடு விளைவிக்கக்கூடியது. அதனால் நாங்கள் டீப் ஃப்ரை ஐட்டம் எதுவுமே பேலியோவில் சாப்பிடக்கூடாது அப்படின்றது நாங்கள் உறுதியாக சொல்கிறோம். ரொம்ப ஒரு சின்ன ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலில் நீங்கள் வீட்டில் செய்யக்கூடிய சாப்பாடு தான் நீங்கள் சாப்பிடணும். வெளியில் சாப்பிட்றத தவிர்த்துடுங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். என்ன காரணம் அப்படின்னா, ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் போனீங்கன்னா கூட அங்கே பரிமாறப்படும் உணவுகளில் கூட பார்த்தீங்கன்னா கலராக இருக்குது. என்ன காரணம்? ஏகப்பட்ட கெமிக்கல் அதில் சேர்க்குறாங்க. உங்கள் கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்கணும், ஒரு டிசைனாக ஒரு அப்பியரன்ஸ் அழகாக இருந்தால் மட்டும்தான் அந்த உணவுகள் மீது நமக்கு ஒரு நாட்டம் வருது. அதுதான் நல்ல உணவு அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாயையில் நம்ம சிக்கிக்கிட்டோம். அப்படின்றதுனால அவங்களும் கலர்ஃபுல்லாக பரிமாறணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டதை கலக்கிறாங்க. அதில் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பார்த்தீங்கன்னா 2வது எண்ணெய் அதிகமாக பொரித்த உணவுகள், எந்த உணவு எடுத்தீங்கனாலும் அதிகமான எண்ணெய், இனிப்பு, உப்பு, இது 3 இல்லாமல் நீங்கள் ஒரு நல்ல சாப்பாடு அப்படிங்கிறது நீங்கள் ஒரு எந்த ஒரு விழாக்களிலும் நீங்கள் பார்க்கவே முடியாது அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. அப்போது நீங்கள் அதை சாப்பிடும்போது உடலுக்கு என்ன போட்டிருக்காங்க, என்ன ஏதுன்னே தெரியாமல் நீங்கள் சாப்பிடும்போது அதனாலே பல உபாதைகள் உங்களுக்கு வரும்.
ஸோ 2வது எபிசோட் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு சங்கர் சொன்ன தகவல்கள் வந்து மிக பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். 3வது எபிசோடில் சந்திக்கலாம். இந்த தளம் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த கட்ட வளர்ச்சிகளுக்கு என்னால் செய்ய முடியும். நன்றி, வணக்கம்.